ஒரு விலை மாது ஒரு காட்டுல அந்த விலை மாதோட வீடு, இந்த ஊரே ஒதுக்கிடுது, விலை மாது தானே விலை மாது தானேன்னு. அப்ப அந்த விலை மாது ஒரு தனியா ஒரு குடிசை போட்டு இருந்தது. அந்த குடிசை போட்ட எதிரில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அதை இந்த அம்மா கவனிக்கல, அங்க முனிவர் இருக்காருன்னு கூட அதுக்கு தெரியாது. தவம் பண்ணிட்டு இருந்தது. இந்த முறை ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா தவறுகள் செய்யும் பொழுது தன்னுடைய விலை மாது அப்படின்னு ஒருத்தர் நம்ம தேடிட்டு வர்றான் ஒரு சந்தோஷத்துக்கு. அவங்க யாருமே என்கிட்ட என்ன ஜாதி நீங்க எதுவும் கேட்கறது இல்லை, அவனுக்கு தேவையானது மட்டும்தான் அவன் பார்த்துட்டு போயிடுறான். அதனால தவறு செய்யற என் சூழ்நிலை அந்த மாதிரி, என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிச்சு. அந்த முனிவரும் இந்த அம்மாவும் ஒரு நாள் திடீர்னு யதார்த்தமா சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது நீ விலை மாது தானே அப்படின்றார். சாமிஜி நீங்க குரு தானே? ஆமா. அறிமுகமாகறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததுக்கு பிறகு 2 பேரும் இறந்துடுறாங்க. அந்த விலை மாது சொர்க்கத்துக்கு போறா, இந்த முனிவர் நரகத்துக்கு போறார். அங்க போய் கடவுள்கிட்ட சண்டை போடுறார். உன்னையே நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தேன், என்ன நரகத்துக்கு அனுப்பிட்டு தப்பு பண்ற அந்த பொம்பளை, தப்பான பொம்பளை, அதை எதுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புன அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டார். இப்ப கடவுள் சொன்னாராம், இந்த பாருங்க, அந்த அம்மா தவறு செய்யும் போது இறைவா என்னை மன்னித்து விடு, நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட ஒருத்தன் படுத்தா கூட. ஆனா நீ அப்படி கிடையாது. ஒருத்தன் உள்ள நுழைஞ்சானாவே அவன் எவ்வளவு நேரம் இருந்திருப்பான், எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா இருந்திருப்பான், எவ்வளோ ஜல்சா பண்ணியிருப்பான்னு அதே ஃபீலிங்ல இருந்த பத்தியா. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அங்க இருந்தது, அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்க இருந்தது. அதனாலதான் உன்னை நரகத்துக்கு அமிச்சேன், அந்த அம்மாவை சொர்க்கத்துக்கு அமிச்சேன்னாராம்.